ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான கிருபையினால ஆமேன். கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை கூட கணக்க செய்து இன்னொரு புதிய மாதத்தை நம்மளுக்கு காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 67 சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விண்ணப்பத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையில அவர் யார்? இரக்கமுள்ள கர்த்தர். ஆமென். அவர் யார்? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் யார்? நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். இதை நன்கு அறிந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்கறது நான் பார்க்கணும். நீங்கள் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையிலே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். அதை நம்புறீங்களா? நிச்சயமாக அதை நடக்கும். என் வாழ்க்கையே இருள் அடைஞ்சிச்சு பிரதர், அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாமே சாபதான், எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த வருஷத்துலையாவது ஏதாவது நடக்கும்னு நினச்சேன். இந்த 2024 வருஷத்தில் கூட முதல் மாதம் கடந்து இந்த 2வது மாதம் 2வது நாளில் கூட ஏதாவது நன்மை நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். என் வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்குது அப்படி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் ஆண்டவர்களை கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் கேளுங்க. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அப்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். உங்களுக்கு அவரை இறங்காது இருப்பாரா? தேவ பிள்ளையில அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம் என்று. அப்போ நம்ம சாபத்தில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. இன்னைக்கு நான் தேவ மனுஷனா சொல்றேன், உங்க மேல எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவரை செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்க பிள்ளையாம் தீர்க்கதரிசிமா சொல்லுவார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். பாருங்க, இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். நாம் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர் மாத்திரமில்ல, அவர் கிருபை நிறைந்தவர். அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய முக பிரகாசம், அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நம்ம சாதாரணமா இருப்போம். நீங்க சாதாரணமா இருப்பீங்க இல்லைங்க தேவ பிள்ளையில, நீங்க பிரகாசமா இருப்பீங்க. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், இருளில் நீங்க உட்கார்ந்து கொண்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்க கரம் பிடித்து தூக்கி எடுத்து உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். அவருடைய முகத்தை பிரகாசித்த உங்க மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள் உங்க இருளை வெளிச்சமாக்குற நாள். தைரியமா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். கண்களை அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யார் யார் இருளான வாழ்க்கையில், ஆண்டவரே பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா இன்னைக்கு அவங்க மேலே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக ஜெபிக்கிறோம். இன்னிலிருந்து எங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆமென். நன்றிகளை ஆசீர்வதிப்பீராக. என்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அதை கைக்குடி வரட்டும். கிருபை கொப்ப கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் வெளிச்சம் உங்க மேல உதித்திருக்கு. தைரியமா போங்க. God bless you.